இந்த அருமையான மாலை பொழுதுல நம் அனைவரையும் ஒரே குடும்பமாக இந்த சிறு மந்தையை ஒன்று கூட்டின பிதாவாகிய தேவனுக்கும் அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நம் கோடான கோடி நன்றி ஏறெடுப்போம். ஹலோ, கேக்குதுங்களா சிஸ்டர்? கிளீனா கேக்குதுங்களா? ஹலோ பிரதர், கீழே ஓகே, தேங்க்ஸ் சார். இந்த மாலை பொழுதுல இந்த சிறு மந்தைய பிதாவாகிய தேவன் அவருடைய தீர்மானத்தினால நம்ம இதை ஒன்று கூட்டி இருக்கிறார். ஏனென்றால் இந்த பொல்லாத உலகத்துல தேவன் இந்த கடைசி காலத்துல நம்ம அவருடைய பாதபடியில் இருக்கிற அவருடைய பாதபடியில் இருக்கிற நமக்கு ஒரு இன்றைக்கு வேதத்தை நான் ஒரு 2 வாரமாக மனப்பாடம் பண்ணி அதை யோசித்து அதை வைத்திருந்ததை ஒரு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, என்னுடைய மைண்டே செதறி போச்சு. எதுக்கு செதறி போச்சுன்னா, தேவனுடைய வல்லமை எவ்வளோ பெரியதுன்னு நம்மளுக்கு தெரியும். சாத்தானுடைய வல்லமை என்னது, அது கொஞ்ச காலத்தான் அது. ஆனால் தேவன் நமக்கு அந்த ஆவியை கொடுத்ததால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இந்த உலகத்தை நடக்க போகிறது எல்லாமே நமக்கு தேவன் அவர் மூலியமாக, அவர் குமாரன் மூலியமாக நமக்கு தெரிவிச்சிருக்காரு. அப்போ கொஞ்ச நேரத்தில் என்னுடைய மைண்டு, என்னுடைய ஞாபக சக்தி மாறிய போச்சு. இப்போ அது நான் தியானித்து வச்சுதான் அது என்ன பண்ணுறாங்கன்னு நான் அதை பார்த்து தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இது நான் இடையில சொல்லுவேன் ஏன் இப்படி ஆச்சு அப்படின்ட்டு. இன்னைக்கு நமக்கு தலைப்பு என்னன்னா அறிவுரை. அறிவுரை தேவன் யாருக்கு கொடுக்குறாருன்னா, அவர் பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு அறிவுரையை கொடுக்குறாருங்க. அப்போ அந்த அறிவுரையை நம்ம ஏற்றதால் தான் நம்ம இம்மட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நிலைச்சிருக்கிறோம் நம்ம. அப்போ அவருடைய அறிவுரையை நம்ம ஏற்றுக்காம 10ஓடு 11 நம்ம வாழ்ந்திருந்தா நம்ம இங்கே நிலைக்க முடியாது. ஏன்னா தேவன் அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து நம்மளுக்கு மீட்டதிலிருந்து எல்லா திட்டங்களையும் தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்காரு, வெளிப்படுத்திருக்காரு. அந்த உணர்வு கொடுத்துருக்காரு அங்கே. அப்போ சின்ன ஒரு இதுனா, பழைய ஏற்பாடெல்லாம் நமக்கு என்னவா இருக்குதுட்டு நம்மளுக்கு ஃபுல்லு தெரியும். ஆனால் ஒரு வசனம் படிச்சிடலாங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்றாங்க. இதே நம்ம பொது மொழிபெயர்ப்புல அது வாசிக்கிற இன்னும் நல்லா இருக்கும். அது இருங்க சிஸ்டர், இருங்க. படிங்க. இது படிக்கிறாரு சகோதரர், படிக்கிறாரு. கேட்க மாட்டேங்குது. பார்த்தீங்களா? திரும்ப தர ஒரே நிமிஷம். அவர்களுக்கு நிகழ்ந்த இவை அனைத்தும் அவை என்னது?
அவர்களுக்கு நிகழ்ந்த இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக அமைகின்றன. இறுதி காலத்தில் வாழும் நமக்கு இவை அறிவுரையாக எழுதப்பட்டுள்ளன. இது அறிவுரையாக எழுதப்பட்டுள்ளது அப்படின்றாரு. யாருக்கு இது? நமக்கு தான் சொல்லி நிற்கிறாரு. அவங்களால நம்மளுக்கு என்ன வந்துச்சு? அங்க அவங்க இடறினாதான் நமக்கு என்ன வந்துச்சு? இந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிச்சு. அது ரோமர் 15:4 வாசிங்க. அதுல ரோமர் 15:4. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நமக்கு எப்படி இருக்குதா? போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னாரு. அந்த இதுல முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. நமக்கு என்ன அறிவுரையாக எழுதப்பட்டன. மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. அவங்களுக்கு நடந்ததெல்லாம் நம்மளுக்கு என்ன இருக்குது? அங்க நம்மளை ஊக்குவிக்குது. இந்த பழைய ஏற்பாடெல்லாம் எழுது. அவங்க இடறினாங்க, ஆனால் அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இப்போ அது என்ன பண்ண, நீங்கள் அந்த மாதிரி ஆகாதபடி நம்மளுக்கு என்ன பண்ணுது? ஊக்குவிக்குது இந்த வேதம் நம்மளுக்கு. அப்போது இஸ்ராயல் மக்கள் பார்த்தோன்னா அவங்க சொல்கிறாரு தேவனை என் சொந்த சம்பத்துன்னு சொல்கிறாரு. யார? இஸ்ராயல் மக்களை எப்படி சொந்த சம்பத்துன்னு சொல்கிறாரு அங்கே. அப்போது அந்த சொந்த சம்பத்து ஏன் இடறினார்கள் அவர்கள்? நம்மளுக்கு ஒரு இது ஏன் இடறினாங்கன்னு அவங்க நல்லா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியாங்க. ஏன் இடறினார்கள்? தேவன் சொல்கிறாரு நீங்கள் என்னுடைய சொந்த சம்பத்துன்னு சொல்கிறாருங்க. யாத்திராகமம் 19:5-6 வசிக்கலாம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். சகல ஜனங்களிலும் நீங்களே என் சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியில் எல்லாம் என்னுடையது. பூமி எல்லாமே என்னுடையது அப்படின்றாரு அங்க. பிதாவாகிய தேவன் என்ன சொல்றாரு? இஸ்ராயல் மக்களுக்கு பூமி என்னுடையவர்கள் அப்படின்றாரு அங்க. ஆச்சுங்களா? இல்ல, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். என்ன பண்ணாரு? பரிசுத்த ஜாதியாயும் இருப்பீர்கள் அப்படின்னாங்க. அவங்களுக்கு என்ன தோன்ற? சொந்த சம்பத்து அவ்வளோதான். தேவன் அவங்களுக்கு என்னவா இருந்தாருங்க? இஸ்ராயல் மக்களுக்கு தேவன் தான். அவரும் அவங்களுக்கு தேவனா தான் இருந்தார் அவங்களுக்கு. இப்போ நமக்கு என்னவா இருக்கிறாரு? அவரு நமக்கு என்னவா இருக்கிறாரு? தேவன் இல்ல, நமக்கு தகப்பன். எதனால தகப்பன் வச்சு? அவருடைய குமாரனை நாம் அவருடைய நாமத்தின் மேல் நம்ம விசுவாசம் வச்சோம் பாருங்க. அதனாலதான் நம்மளுக்கு என்ன வந்துச்சு? அங்க அண்ட சராசரங்களை உண்டாக்கின பிதாவாகிய தேவனை நமக்கு என்ன இது அழிக்க முடியும் செய்தாருங்க. அப்பா பிதாவே என்று அழைக்க புத்திர சுவாகிரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாருங்க. ஆமா சகோதர சகோதரிகளே, அவங்களுக்கு என்ன வர்றது? தேவனை தான் இருந்தார் அங்க. அவங்க பட்ட பாடுங்க நம்ம எதுவும் படல. நம்ம அவங்க டேனியல் இவங்களெல்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு தேவனாக தான் இருந்தார். ஆனாலும் அவங்க எப்படி இருந்தாங்க? அவங்க காலத்தில் அவ்வளோ ஒரு எச்சரிப்போடு ஜாக்கிரதையோடு இருந்தாங்க அங்கே. ஆனால் அவங்களுக்கு தேவனாக இருந்தது நமக்கு தகப்பனாக இருக்கிறன்னு பார்த்தாருன்னா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் நம்ம. அவங்களுக்கு பரலோகம் போகிற வாய்ப்பு கிடைக்கல. நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிறாரு தேவன்? அங்கே பரலோகம் போகிற வாய்ப்பை கொடுத்துருக்காரு அங்கே. அதான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து மூலியமா என்ன வந்துச்சாங்க? கிருபையும் சத்தியம் வந்துச்சு. மோசே மூலமா நியாயப்பிரமாணம் வந்துச்சாங்க. அப்போ மோசேக்கு தேவன் சொல்றாரு, நீ
கானான் தேசத்துக்கு நீ போக மாட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒன்றுமே பேசல. அவர் அப்படியே சைலண்ட் ஆகிட்டார் அங்கே. ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காருங்க, நம்மளுக்கு பரலோகம் போகிறதுக்கு வாய்ப்பும் கொடுத்துருக்குறாரு, நமக்கு ஒரு மீட்பரும் கொடுத்துருக்குறாரு. அங்கே மோசே அவருக்கு ஒரு மீட்பர் இல்லை, பரிஞ்சு பேசுகிறவர் இல்லை. அவர் பரிஞ்சு பேசுகிறவர் அவருக்கு ஒரு தேவன் வச்சுருந்தாருன்னா அவர் என்ன பண்ணியிருப்பாருங்க, கானான் தேசத்துக்கு போயிருப்பாருங்க. அப்போ மோசே அவர் ஏன் கானான் தேசத்துக்கு போகலன்னு என்ன பண்ணுது, நமக்கு அவர் பழைய ஏற்பாடு முழுவதும் ஒரு எச்சரிப்பாகவும் நம்மளுக்கு அறிவுரையாகவும் இருக்குது அங்கே. அப்போ நம்ம அவங்கள மாதிரி இடறி போகாதபடி நம்ம என்ன பண்ணோம், இந்த கடைசி காலத்தில் கொஞ்சம் தான் நம்ம பொறுமையோடு இருக்கணும். நம்ம இப்போ தான் நம்ம இடறி வீழ்றதுக்கு அதிகம் ரொம்ப வாய்ப்பு ரொம்ப இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, நான் கொஞ்ச நேரத்துக்கு இடறிட்டேன்னு சொன்ன பாருங்க, அது ஒன்று சொல்கிறேன். எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு மனம் ஒரு அப்படியே கைகள்லாம் நடுங்கிடுச்சு எனக்கு. அப்போ ஏன்னா நம்ம எல்லாம் கூடியிருக்கிறது ஒவ்வொரு குடும்பத்தில் கணவன் வந்திருந்தா மனைவி வந்திருக்க மாட்டார், சத்தியத்தில் மனைவி வந்திருந்தா கணவன் வந்திருக்க மாட்டாங்க, கணவன் மனைவி வந்திருந்தா பிள்ளைங்க வந்திருக்க மாட்டாங்க. தேவன் நம்மளுக்கு இந்த ஒரு ஆசீர்வாதமான அந்த குடும்பத்தை கொடுத்து நம்ம குடும்பம் எல்லாரையும் என்ன பண்ணிட்டாரு, அங்கே இந்த சிறு மந்தைக்குள்ள ஒன்று கூட்டி இருக்கிறாருன்னா நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள். அங்கே பாக்கியவான்கள் தான் நம்ம. அதான் சொல்றாரு நம்ம குருவாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்றாருங்க, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னாரு. அப்போ இது ஒரு 3 நாளாக நானும் பையனும் இது என்ன இது ஆவியில எளிமை உள்ளன்னு அது கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன்லாம் போட்டு எல்லாத்தையும் பார்க்கும்போது அப்போ கொஞ்சம் நம்மளுக்கு அது ஆவியில எளிமை உள்ளன்னு, அப்புறமா ஏழைன்னு வர சொல்லப்படுத்தாங்க ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்லையும். எல்லாம் ஏழைங்க தான் பரலோகம் போனாங்கன்னா பணக்காரங்கெல்லாம் என்ன ஆகிடுவாங்க, எல்லாம் கை விட்டுருவாங்க, அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ என்னப்பா இது அப்படிங்கும்போது அப்போ தான் நம்மளுக்கு ஒரு வசனம் வந்துச்சு. அந்த வசனம் எதுனா நம்ம கீழ்ப்படுகிறது தான் வருது. அப்போது தேவன் சொல்கிற நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான்கள், அவங்க பரலோக ராஜ்யம் சுதந்திரித்துக் கொள்வார் என்றாங்க. அப்போ இன்னொரு இதில் பார்த்தோன்னா ஒரு ரொம்ப ஏழை கூட சொல்லப்படுதுங்க. அப்புறம் இன்னொரு இதில் பார்த்தோன்னா ஆசீர்வாதமான இது சொல்லப்படுது. அப்போ பார்த்தா இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தா கீழ்ப்படிதலை தான் குறிக்குதுங்க. அதான் கீழ்ப்படிதல். அப்போ கீழ்ப்படிதல்னா நம்மளுக்கு முன்னோடியாகிய யார், நமக்கு இந்த வேத வசனத்துக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவர் ஒரே ஒருத்தவர் தான். இது எல்லாரும் என்ன பண்ணுறோம், நம்ம அதை கீழ்ப்படிவரும் திரும்பி நம்ம தவறிடுறாங்க. ஆனால் ஒரே ஒருவர் தான் என்ன பண்ணிக்காரு, அவர் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிஞ்சாராங்க. அவரை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வேதத்தில் தெளிவாக சொல்லுது. அது நமக்கு அறிவுரையாகவும் இருக்குது, நமக்கு எச்சரிப்பாகவும் இருக்குது. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கலாம். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு என்ன பண்ணாரு, கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். எப்படி? பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாராங்க. அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டதால் தான் எப்படி எங்க இருக்கிறாருங்க, பிதாவாகிய தேவனுடைய வலது பக்கத்தில் இருக்கிறாருங்க. ஏன்? தேவன் சொன்ன ஒவ்வொரு வசனத்துக்கும் அவர் என்ன பண்ணாராங்க, செவி சாய்த்தாராங்க. அவர் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்ததால் தான் அவர் பிதாவுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார். இந்த உலகத்தை அரசால போகிற தகுதியானவர் அவர் ஒருவராகத்தான் இருக்கிறார் அங்க. ஏன்? வசனம் சொல்றது எல்லாமே தேவன் அவர் மூலியமா
கொடுத்தாருங்க, அவர் நமக்கு கொடுத்தாருங்க. அதே போல் அவர் தன் வாழ்க்கையை என்ன பண்ணாருங்க, வாழ்ந்து காட்டினார். அவர் ஒன்றும் ஒருபோதும் அவர் இடறி போகலாங்க. ஏன்? வேத வசனம் அவருக்கு சொன்னபடியெல்லாம் அவர் என்ன பண்ணாருங்க, கீழ்ப்படிஞ்சாருங்க. நமக்கு கூட என்ன இருக்குதுங்க, நம்ம அந்த ஸ்தானத்துக்கு போகிறோங்க நம்ம. அப்போ நமக்கு என்ன இருக்குது, அந்த கீழ்ப்படிதல் வேணும். அவங்க வேதம் சொல்லுகிறபடி கீழ்ப்படிதல் வேணும் அவங்க. அப்போ நம்ம கீழ்ப்படியலைன்னா, வேதம் சொல்கிறபடி நம்ம கீழ்ப்படியலைன்னா நம்மளுக்கு தான் நஷ்டம். அது அந்த வாய்ப்பு என்ன ஆக போகுது, வேறவங்களுக்கு கொடுக்கப்பட போகிறாங்க. நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அங்கே. ஏன்னா நமக்கு யாத்திராவங்க சொல்கிறாரு, இது உபாகம் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனம். நீங்கள் பிழைத்து பெருகி நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக அப்படின்றாரு. அங்க என்ன சொல்றாரு, நான் கொடுக்குற கட்டளைகள் எல்லாம் நீங்க வச்சு நீங்க போய் சேர போறீங்க பாரு, அந்த இடத்துல நீங்க எப்படி சாவதானமா இருப்பீர்கள் அப்படின்றாங்க. வாசிங்க அப்படியே. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு நம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ளுவாயோ, தம்முடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவாயோ, கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக அப்படின்றாங்க. அப்போ என்ன சொல்றாங்க, அவங்க வனாந்தர வாழ்க்கையில வந்த பொழுது அவர்கிட்ட கட்டளைகள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அங்க இடறினார்கள். அவ தேவனுடைய பேச்சு கேட்காம அங்கேயே வனாந்தரத்திலே நிறைய பேர் மாண்டு போனாங்க. சிலர் மட்டும் ஆகிய 2 பேர் மட்டும்தான் கானான் தேசத்துக்கு போனாங்கன்னா, அவர்கள் முற்றிலுமாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததால, தேவன் மேல வைத்த விசுவாசத்தினால அந்த வனாந்திர வாழ்க்கையை ஜெயித்து கானானுக்கு போனாங்க, காலேபும் யோசுவாவும். அதே போலதான் நம்ம கூட எப்படி இருக்கிறோம், நம்ம இந்த வனாந்திர வாழ்க்கையில தான் இருக்கிறோங்க. இந்த வனாந்திர வாழ்க்கையை எப்படி இருக்குதாங்க, தேவன் கொடுத்த வசனத்துக்கு நம்ம ஒவ்வொன்றும் கீழ்ப்படிந்து போகணும். நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு அறிவுரையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அங்க அந்த பழைய ஏற்பாடு முழுவதும். ஆமா சகோதர சகோதரிகளை, நம்ம இந்த வனாந்திர வாழ்க்கையில வந்திருக்கிறோம். அதே போல அவங்க வனாந்திர வாழ்க்கையில வரும்போது வெறும் இஸ்ராயல் மக்கள் மட்டும் வரல, அவங்களோடு கூட யார் வந்துறாங்க, புறஜாதிகளும் வந்தாங்க. எகிப்துல அவங்க அவ்வளோ வருஷம் ஆண்டுகாலம் இருந்த பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, எகிப்தியரெல்லாம் திருமணம் பண்ணின்னு இருந்தாங்க. யாரு, இஸ்ராயல் மக்கள். இவங்களும் பொண்ணு கொண்டாங்களோ, அவங்களும் என்ன பண்ணாங்க, பொண்ணு கொடுத்துருக்காங்க எகிப்தியருக்கு. எகிப்தியர் எப்படி இருந்தாங்க, அவங்க ரொம்ப உலக பிரகாரமாக சுகபோகத்தில் இருந்தவங்க அவங்கெல்லாம். அங்கே இப்போ தேவன் மோசே மூலியமாக அழைத்தும் போது அவங்க வரும்போது என்ன பண்ணா, அவங்க மனைவி பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு வர முடியுமா, விட முடியாது. இவங்க கணவனை விட்டுட்டு வர முடியுமா, எகிப்தரை விட்டுட்டு வர முடியாது. என்ன பண்ணாங்க, அவங்களும் அந்த கூட்டத்தோட இஸ்ரேல் இஸ்ரேலோட கூட அவங்க வந்தாங்க. அவங்க அதனால்தான் அவங்களுக்கு என்ன ஆச்சு, அங்கே இடறினார்கள், அவங்களை கொண்டு தாழ்த்தான். இப்போ நம்ம கூட எங்கேருந்து வந்தோம், நம்ம கூட எகிப்து தேசத்துல இருந்தா வந்திருக்கிறோம். நம்ம உலகம் என்ற எகிப்தில இருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம அப்போ ஆவிக்குரியாகிய இஸ்ரவேலர் நமக்கு என்ன இருக்குது, அங்க நம்ம இந்த உலக மக்களோடு நம்ம இணைந்திருக்கும் போது அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்களோடு நம்ம செல்லக்கூடாது. அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம பங்கு பெறக்கூடாதுங்க. கிறிஸ்து எப்படியாப்பட்டவர்கள் நம்ம என்ன பண்ண வாழ்ந்து காட்டணும். கிறிஸ்துவோடு கூட நம்ம இணைந்திருக்கிறோம்னா கிறிஸ்து எப்படி இருந்தாருன்றதை நம்ம என்ன பண்ண, நம்ம முற்றிலுமாக நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டும். அதனால தான் அந்தியோக்கியா பட்டணத்தில் என்ன வந்துச்சாங்க,
கிறிஸ்துவர்கள் என்று பேர் வழங்கப்பட்டதுன்னு சொல்லப்படுதுங்க. இங்கே நம்ம கிறிஸ்துவர்கள்னா எப்படி இருக்கணுங்க? நம்முடைய வாழ்க்கைகளை காட்ட வேண்டும். நான் சர்ச்சுக்கு போகிறேன் வாரானா அதை மட்டும் பைபிள் தூக்கின்னு போகிறேன் அது காட்டுறது அது இல்லை. அங்கே கிறிஸ்து வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணோம், இந்த வனாந்திர வாழ்க்கையில் நம்ம காட்டணும். அங்கே ஏன் காட்டணும்? நம்ம அவங்க 1000 வருஷத்தில் வரும்பொழுது தேவனை மகிமைப்படுத்துவாருன்ட்டு பேர் சொல்கிறாருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆவிலே எளிமை உள்ளவர்னு சொல்லியிருக்காருங்க. ஆவிலே எளிமை உள்ளவனா சர்ச்சுக்கு நம்ம அவன் ஒரு 2-3 கோடி சொத்து சேர்த்து வச்சுட்டு கார் பங்களாலாம் வச்சுட்டு சபையில் வந்து ஒரு மாதிரி அழுக்கு துணி ஒரு மாதிரி அவாய் செருப்பு போட்டுக்கின்னு வந்து சபையில் வந்தால் அவர் என்ன தன்னை எளிமையான காட்டிக்கிறாங்க பார்த்தியா? அது இல்லை, அந்த எளிமை இல்லைங்க. உன்னை என்ன பண்ண சொல்றாரு? தன்னுடைய குமாரனை போல வாழ்க்கையில தலை வணங்க வேண்டும். நம்ம தலை குனிற மாதிரி வச்சுட்டு கூடாது, தலை வணங்கணும் அவருக்கு. அவரை போல நம்ம வாழ்வதற்கு தான் நம்மளை என்ன பண்ணிக்கிறாரு, அந்த நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அதே போல எகிப்திலிருந்து வந்த அந்நிய மக்கள் போல நம்ம கூட என்ன இருக்காங்க, அந்நியங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய இதில் நம்ம ஒரு காலமும் நம்ம பங்கு பெறக்கூடாது. அப்படி பங்கு பெற்றோம்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு தெரியாது. இது வந்து சாதாரண ஆசீர்வாதம் கிடையாது. இது எத்தனையோ கோடி கொடுத்தாலும் இந்த ஆசீர்வாதம் நம்மளால் பெற முடியாது. இது அவருடைய கிருபை என்ன, அவருடைய சத்தியம் என்ன, அதுக்கு இந்த உலகத்தில் யாராலும் ஒரு ஈடும் கொடுக்க முடியாது. நம்ம ஒரு ஈடும் கொடுக்காத நம்ம என்ன பண்ண, இலவசமாக நம்ம பெற்றதை நம்ம திரும்பி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. அசட்டை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்தாச்சு, உலகத்தில் நிறைய வந்தாச்சு. நம்ம தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அந்நிய ஜனத்தோடு நம்ம சேர்றதை நம்ம என்ன பண்ணணும், கட் பண்ணணும். முக்கியமாக ஆக்சுவலாக உன் கை உனக்கு இடல் உண்டாக்கினா அது என்ன பண்ணாங்க, அதை வெட்டி போடு. உன் கண் உனக்கு இடல் உண்டாக்குனா அது என்ன பண்ணாங்க, பிடுங்கி போடுன்னு நம்ம குரு சொல்லியிருக்காராங்க. அப்படின்னா கண்ணுக்கு கண்ணாக உனக்கு நண்பராகவும் கைக்கு கையாக உனக்கு வலதுபுறமாக இருக்கிற சகோதரர்களை என்ன பண்ணு, அந்நிய ஜனங்களை நீ கத்திரிச்சு போடு. அவங்களுடைய தேவைகளை நீ என்ன பண்ணாத, பங்கு பெறாத. அவங்களுடைய நாட்களையும் அவங்களுடைய இதெல்லாம் நீ என்ன பண்ணாத, போய் கலந்துக்காதாங்க. நீ உன்னுடைய விசுவாசத்தை எப்படி காட்ட போறாங்க? எல்லாவற்றையும் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தா அப்போ அந்த அந்நிய ஜனங்களுக்கு என்ன இருப்பாங்க, ஆமா இவங்க ஒரு இது மாற்றமாகவே இருக்குது அப்படின்னு சிந்திக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். அங்க அந்த வாய்ப்பு நம்ம வர்றது ஒவ்வொரு மனுஷன் யாரு அதை விட்டுறாங்களோ அதோடைய பின்விளைவு வந்து அப்புறம் தான் தெரியும். ஏன்னா நாளுக்கு என்ன ஆகணும், நம்மளை கொண்டு வேற பக்கமாக கொண்டு போயின்னே இருப்பாங்க. நம்மளுக்கு தெரியாது, சபையில் நம்ம போயின்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம என்ன பண்ண சபை மக்களோடு ஐக்கியமாக தான் இருக்குவோம் நம்ம. ஆனால் தேவனுக்கு பிடிச்சபடி நம்ம வாழ முடியாது. சபையில் இருக்கிற மக்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவாங்க, கண்காணிச்சாங்கன்னா நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்க, தேவனை போல நம்மளை ஒரு பக்கமாக நம்மளை வச்சுக்குவாங்க. நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமாம் சகோதர சகோதரிகளை, அது சொல்கிறேன். நம்ம பலிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், வரும்போது நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம். நம்ம அந்த அக்ரிமெண்ட்டில் நம்ம கரெக்டாக இருக்கிறோமான்னு நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். இந்த பழைய ஏற்பாடில் நம்மளுக்கு பார்த்தோன்னா அது நம்மளுக்கு ஒரு அறிவுரையாக சொல்லப்பட்டிருக்குது. மல்கியா 1ஆம் அதிகாரம் 6லேருந்து 8 வரைக்கும் வாசிக்கலாம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 6லிருந்து 8 வரை. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? இப்ப நம்ம சொல்றாரு, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற, யார சொல்றாரு, தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். யாரு நம்ம ஆசாரியர்களும் லேவியர்களாகவும் ராஜாக்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு சொல்றாருங்க அந்த வார்த்தை.
அதற்கு நீங்கள் அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். இப்ப சொல்றாரு, உமது நாமத்தை நாங்க எதனால அசட்டை பண்ணோம்ட்டு நம்ம வந்து என்ன பண்றோம், தேவனை கேக்குறாங்க. என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலயோ ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தம் படுத்தினோம் என்கிறீர்கள். ஆனாலும் நான் உம்மை எதினால அசுத்தப்படுத்தினோம். கர்த்தருடைய பந்தி எண்ணாமல் போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே என்றார். அப்ப நம்ம உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம்? நம்ம என்ன பண்றோம், கிறிஸ்துத்துல வந்து ஏதோ நம்ம ஒரு கிறிஸ்துக்குள்ள வந்தா ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும் வந்தோம். நம்ம அப்படித்தான் வந்தோம். நம்ம எல்லாம் ஏதோ ஒரு நல்லது நடக்கணும், நம்மளுக்கு ஏதோ ஒரு வியாதி போகணும், அந்த ஒரு இதில் தான் வந்தோம். அங்கே தேவன் நம்மளை என்ன பண்ணாராங்க, துள்ளும் தெளியுமா நம்மளை தெரிந்தெடுத்து, எப்போ தாயின் வயிற்றில் உருவாவதுக்கு முன்பாக நம்மளை தெரிந்தெடுத்து பேர் சொல்லி அழைத்திருக்கார். நம்மளை அழைத்து என்ன பண்ணுறாரு, இந்த சத்தியத்தை நமக்கு கொஞ்சமாக நம்முடைய செவிகளை திறந்த போது என்ன ஆச்சு, நம்மளுக்கு அங்கே நம்முடைய மனக்கண்கள் திறந்த பொழுது நம்மளுக்கு என்ன ஆச்சாங்க, இந்த சத்தியம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தபோது நம்ம என்ன பண்ணாங்க, உடன்படிக்கை பண்ண. நம்ம தேவனோடு எப்போ உடன்படிக்கை பண்ண, நம்ம ஞானஸ்தானத்தின் வழியாக நம்ம உடன்படிக்கை பண்ணாங்க. நம்ம வந்து இப்போ உடன்படிக்கை பண்ணி 14 வருஷம் ஆயிடுச்சுங்க. அப்போ அந்த 14 வருஷத்தில் நம்ம எவ்வளோ வாட்டி தேவனை நம்ம மனநோகடிச்சிருக்கிறோம், எவ்வளோ வாட்டி நம்ம அவரை துக்கப்படுத்திருக்கிறோம் யோசித்தா, நம்ம பழைய ஏற்பாட்டு ஆளுங்கள மாதிரி நம்ம தேவன் அப்படி இருந்திருந்தாருன்னா, அவருடைய குமாரன் இல்லாத இருந்திருந்தாரா, நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஒரு காலமும் நம்ம இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்து அவருடைய குமாரனை கொடுத்து நமக்கு அனுதினமும் பரிந்து பேசுகிறாருங்க. அப்போ நம்ம பலியினால அவரோட உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். அதான் சொல்கிறாருங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிக்கலாங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், என்ன சொல்றார், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்றார். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அப்படின்றாருங்க. அதே பொது மொழிபெயர்ப்புல வாசிங்க இருந்தார். அதில் ரோமர் 12:1-2 வாசிங்க இருந்தார். அக்காலத்தில் ஏரோது அரசன் சகோதரிகளே, சொல்றாரு, 2 பேரும் சொல்றாரு, சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். சொல்றாரு, கடவுளுக்கு உங்களை என்ன பண்றாரு, தூய பலிகளாக உங்களை படையுங்கள் அப்படின்னாரு. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம தேவனுக்கு நம்ம தூய பலியாக நம்ம படைச்சிருக்கிறோம். நம்ம ஞானஸ்தானத்தின் வழியாக நம்ம படைச்சிருக்கிறோம். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இதுவே நீங்கள் செய்ய வேண்டியது உள்ளார்ந்த வழிபாடு அப்படின்றாங்க. இந்த உலகத்தின் போக்கின்படி சொல்றாரு, இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள் என்றார். அங்க மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. என்ன சொல்றாரு, என்ன கேக்குறாரு, நம்ம கிட்ட மாற்றம் அடையன்றார். அப்பொழுது கடவுளின் திருவுளம், அப்பொழுது கடவுளுடைய திருவுளம் எது என தெரிந்து தெளிவீர்கள். எது நல்லது சொல்றார், எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவா தெரியும்.
இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணாராங்க, ஒரு தண்ணியில், ஒரு தெளிவான தண்ணியில் ஒரு சின்ன ஒரு இது கூட நமக்கு மறைவில்லாமல் தெரிகிறது போல் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு, இந்த சத்தியத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காருங்க. என்ன சொல்கிறார், இந்த உலகத்தின் போக்கின்படி நீங்கள் ஒழுகாதீர்கள் அப்படின்றாங்க. உலகத்தின் போக்கின்படி நீங்கள் ஒழுகினா நீங்கள் அங்கே மற்ற அந்நிய ஜனங்களோடு நம்ம சேரும் பொழுது நம்ம தேவனுடைய அந்த மகிமையை, தேவன் காட்டின அந்த வழிகளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதாகும். எது நம்மளுக்கு இடலாக இருக்குதுன்னா, இஸ்ராயல் மக்களுக்கு எது இடலாக இருக்குதுன்னா, அவங்க கூட வந்ததால் தான் இவங்களுக்கு இடல் வந்துச்சு. அதே போல தான் அந்த மக்கள் நம்மோடு கூட நம்ம பிரிஞ்சு போக முடியாது. ஏன்னா நம்ம பிரிஞ்சு போனோன்னா நம்மளுக்கு தனி ஒரு உலகமாக இருக்கணும். அங்கே தேவன் என்ன பண்ணுறாரு, நம்ம அவங்களோட மத்தியில் இருக்கிற கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு அவங்க மத்தியில் இருக்கிறது தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அவங்க மத்தியில் இருந்து நீங்கள் எப்படி வாழ்க்கை பண்ணுறீங்க தான் பார்க்குறாரு தேவன். அங்கே நீங்கள் எப்படி வாழ்க்கை பண்ணுறீங்க அது தேவனுக்கு நம்ம கணக்கு கொடுக்கணுமா, அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அது அங்கே உன் மனசாட்சி உன்கிட்ட பேசின்னு போவோம். ஏன்னா நம்ம செய்த ஒப்பந்தம் அவர் குமாரன் சாயலுக்கு வர்றதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்ம அந்த ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம். தேவனுடைய திட்டம் என்னங்க, தேவனுடைய திட்டம் நம்ம அதுதான் தெரியும் நம்மளுக்கு. தேவனுடைய சித்தம் என்னன்னா, அவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல தானும் பரிசுத்தமாக இருக்க வேண்டியதுதான் அவருடைய சித்தமாக இருக்குது என்று தீமைத்துவ சொல்றாருங்க. அவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல நம்ம கூட எப்படி இருக்கணும், பரிசுத்தமாக ஆகிறது தான் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, அழைச்சிருக்கிறாருங்க. அப்போ பரிசுத்தமாக ஆகிறதுக்கு நமக்கு எது தடைகளாக இருக்குதோ அந்த தடைகளெல்லாம் நம்ம தூக்கி போட்டு வரணும். ஏன்னா நம்ம நிறையா பின்மாற்றம் அடையிறதுக்கு நமக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. நிறையா வாய்ப்பில் ரொம்ப வாய்ப்பு. ஏன்னா கண் முன்னாலே பார்த்த உடனே எனக்கு கைகள்லாம் ஆடி போச்சுன்னா அது எப்படி ஜீர்ணிக்கும் என்னால் முடியல எனக்கு. ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஆவிதானே நம்மளை என்ன பண்ணிச்சு, முற்காலத்தில் நம்மளை நடத்தின்னு இருந்தது. அந்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கலாம். எபேசியர் 2:2. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு அவைகளில் நீங்கள் முற்காலத்தில உலக வழக்கத்தின்படி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் அப்படின்றாங்க. நம்ம எப்படி இந்த முற்காலத்துல உலகத்தார் போலதான் இருந்தோம். நம்ம மனம் போன போக்குல நம்ம போல நம்மளை நடத்தின்னு இருந்தா பாரு, ஆகாயத்து அதிகாரி ஆகிய பிரபு நம்ம அவருக்கு ஏற்றபடியே நம்மளை என்ன பண்ண நடத்தின்னு இருந்தாங்க. இப்போ நம்ம ஒப்பந்தம் பண்ணி வந்த உடனே அவனுடைய ஒப்பந்தத்தில் இல்லை. நம்ம இப்போ என்ன நம்ம அவர் யார்கிட்ட ஒப்பந்தம் பண்ணுமோ அவர் பிரகாரமா நம்ம வாழ வேண்டியதான் நம்ம வந்திருக்கிறோங்க. அப்படி வாழ வேண்டியவங்களை நம்ம என்ன பண்ணுவோம், சில அந்நிய ஜனங்களோடு நம்ம சேரும் பொழுது என்ன பண்ணுவான், அது எதுக்கு குறிக்குதுன்னா கீழ்ப்படியாமல் போகிறது தான் குறிக்குதாங்க. அந்நிய ஜனங்களோடு நம்ம போய் சேரும் பொழுது அந்நிய வழக்கத்தில் நம்ம தலையிடும் போது என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி ஆளை என்ன பண்ணுவான், சாத்தான் நோட் பண்ணுவான். ஏன்னா அவன் முற்காலத்தில் அவனுடைய திட்டத்தை தானே நம்ம இருந்த அவன் அதுதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, ஞானஸ்தானம் எடுத்து வந்த உடனே அனாந்தத்தில் போகும்போது பாரு இதெல்லாம் என்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குது, இந்த உலகமே என் கையில் இருக்குது. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், அவங்ககிட்ட இருந்த நம்ம நம்மள என்ன பண்ணுவான், கீழ்ப்படியாமல் பிள்ளைகளை முதல்ல தேடுவான். கீழ்ப்படியாமல் பிள்ளைகளை முதல்ல தேடி என்ன பண்ணுவான், சத்தியத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகிறதுக்கான இந்த உலக ஆசீர்வாதங்களை என்ன பண்ணுவாங்க, கொண்டாந்து நம் கண் முன்னே வைத்து என்ன பண்ணுவான், அவன் நோட் பண்ணுவாங்க. நோட் பண்ணானா அவங்க அந்த உலக வழக்கத்துக்கெல்லாம் நம்ம அடிப்படை இருப்பார், சபையிலையும் இருக்கலாம், சத்தியத்தை கேட்கலாம், திரும்பி அவங்களோடு கூட பங்கு பெற்று அவங்களோடு கூட நம்ம வாழ்க்கை பண்ணின்னு இருந்தா அந்த மாதிரி அவளை கேட்ச் பண்ணி என்ன பண்ணுவான், அவன்
அவன் சாத்தான் கை கொள்ளுவாங்க. சாத்தான் கை கொண்டானா திரும்பி நம்ம என்ன பண்ண முடியாது, ரிட்டர்ன் நம்ம போகவே முடியாது. அந்த மாதிரி நம்மளுக்கு இது பண்ணிடுவோம். ஏன்னா முற்காலத்தில் அவனோடு கூட இருந்தோம் இல்லை நம்ம, அதுதான். அப்போ இந்த மாதிரி ஆளத்தை நோட் பண்ணுறான். கீழ்ப்படியாமல் பிள்ளைகளை அவங்க தான் கீழ்ப்படியாமங்க, அவங்கள நோட் பண்ணி என்ன பண்ணுறா. அதுக்கு நம்ம பழைய ஏற்பாட்டில் வந்து நம்ம ஒரு வசனத்தை பார்க்கலாம். உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17-18 வரைக்கும் வாசிக்கலாம். உபாகமம் 25, 17, 18. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே சொல்றாரு, எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவன் பயப்படாமல், அமலேக்கியர் தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து, யாருக்கு எதிராக வந்தாராங்க? வனாந்திர வாழ்க்கையில இஸ்ராயல் மக்கள் வரும்போது அங்க என்ன பண்ண, அவன் எதிரில் வரல. அவன் சொல்றாரு பாருங்க, நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு அப்படின்னு வெட்டினான் என்று நினைத்திரு அப்படின்றாங்க. எகிப்து தேசத்துல இருந்து வந்தாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, எகிப்து தேசத்துல தேவன் செய்த அற்புதங்களையும் வனாந்து இதுல செங்கடல்ல செய்த எல்லாத்தையும் இவங்க யார் அமலேக்கியர் பார்த்தாங்க. பார்த்துட்டு கூட இவங்க என்ன பண்ணல, இவங்க பயந்தாங்களா? இவங்க அங்கதான் அதான் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படாமல் சொல்றாரு. அமலேக்கியர் கர்த்தருக்கு பயப்படாமல். அமலேக்கியரை எதுக்கு நம்ம ஒப்பிடலாம்னா சாத்தானுக்கு ஒப்பிடலாம். நம்ம சாத்தானுக்கு ஒப்பிடலாம். அங்க அமலேக்கியரை என்ன பண்ணாங்க, விடாய்த்து கலைத்து இருக்கிற ஜனங்களை என்ன பண்ணாங்க, அங்க வெட்டி போட்டாங்கன்னு வேதம் சொல்லுதாங்க. அப்படியே வாசிங்க சிஸ்டர். உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாறும் பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழி பண்ண கடவாய். இதை மறக்க வேண்டாம். யார் சொல்றாங்க? மோசே சொல்றாங்க. யாருக்கு? அமலேக்கியர் நீங்க போய் சேர வேண்டிய இடத்துல என்ன பண்ணாதீங்க, நீங்க அவங்க இராதபடி வானத்தின் கீழே அவங்க பேரே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன தேவன் என்ன பண்ணாருங்க, சொல்லியிருக்காருங்க. அப்போ பின்னால விடாய்த்து கலைத்து போய் வராங்க பாருங்க, அவங்க பலவீனராக இருந்தாங்க. அங்க முன்னு வந்தவங்களாம் அவங்களாம் எப்படி வந்தாங்க, வாலிபராக உற்சாகமாக யுத்தம் பண்றவங்களா வந்தாங்க. அங்க பின்னால வந்தவங்களாம் எங்காங்க, அவங்களாம் சண்டைக்கு பயந்து பின்னால போனவங்க. அங்க இப்ப நம்ம கூட எப்படி இருக்கிறோன்னா, வனாந்திர வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், நம்ம அநேக பலிகளை செலுத்தி நம்மை நாமே வெறுத்து நம்ம என்ன பண்ணோம், சாத்தானுடைய எல்லாவற்றையும் நம்ம ஜெயித்து அடித்து நொறுக்கி நம்ம என்ன பண்ணி கடந்து போய்க்கின்னு இருக்கிறோம். நம்ம உற்சாகத்தோட நம்மோடு கூட வந்த சகோதரர்கள் எப்படி ஆயிட்டாங்க, அவங்க இளைத்து போயிட்டாங்க, அவங்க பலவீனமாயிட்டாங்க. எதனால பலவீனமானாங்க? அவங்க ஆவிக்குரிய விஷயத்துல கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாயிட்டாங்க. அவங்க சாத்தான் என்ன பண்ணா, அது பலவீன ஆணுங்களெல்லாம் வெட்டி போட்டான். அவன் தான் அமலேக்கிய வெட்டி போட்டாங்க. அப்போ நம்மோடு கூட சகோதரங்களை வந்த எல்லாரும் என்ன பண்றாங்க, அமலேக்கியராகிய சாத்தான் என்ன பண்றாங்க, அவ பலவீனமா யார் இருக்காங்கன்ற பார்த்து என்ன பண்றான், அவன் கொஞ்சம் கொஞ்சமா நம்மை விட்டு எல்லாம் அழிச்சுன்னு போறாருங்க. அதான் பூமி வானத்தின் கீழ் அவங்க பேர் இராதபடிக்கு நீங்க போய் சேர்ந்த உடனே அந்த பேரை இருக்காதபடி நீங்க அழிச்சு போடுனாருங்க. அதுதான் சவுல் ராஜாவை வச்சாருங்க. நீ போய் அமலேக்கியரை போய் என்ன பண்ணினீங்க, ஆடு மாடு குழந்தைகள் யாரும் ஒருத்தர் கூட நீங்க விடாதீங்க, அங்க எல்லாத்தையும் நிக்கரம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு சாமுவேல் மூலியமா. அவர் பண்ணாரு? அவரு பண்ணல. ஏன்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில அவரு.
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதான் அவர் ராஜாவா இருந்த மற்றொரு ராஜா வந்தாருங்க. நம்ம கூட அவ்வளோதான், நம்ம கூட ராஜாக்களாக போக வேண்டிய நமக்கு என்ன பண்ணுறது, கீழ்ப்படியாமல் வந்துச்சுன்னா என்ன ஆயிடுச்சாங்க, நம்முடைய கிரீடம் வேறவங்களுக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சகோதர சகோதரிகளே, நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு பார்த்தோன்னா அமலேக்கியர் வந்து ஒரு சாத்தானுக்கு கரெக்டாக சூட்டபிள் ஆகுது. அப்போ நம்ம எப்படி சாத்தான் என்ன பண்ண, பலவீனமான ஆளுங்களை பார்த்து என்ன பண்ணுறான், அவங்கள அப்படியே பின்மாற்றம் அடைய வைக்கிறான். ஆமாம் சகோதர சகோதரிகளை, நம்ம எச்சரிக்கையாக நம்ம என்ன பண்ணணும், வாழ்க்கை பண்ண வேண்டும். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம தேவன் வந்து அவர் தீர்மானிச்சிட்டாருங்க. அநேக பிள்ளைகளை எங்கே போய் கொண்டு சேர்க்கணாங்க, மகிமையில கொண்டு போய் சேர்க்கணும் அவர் சித்தம் வச்சுட்டாருங்க. அவர் சித்தம் வச்சுட்டாரு, அவர் சித்தத்துக்கு தான் நம்ம அழைச்சிருக்கிறாரு. இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான். அவர் என்ன பண்ணுவாருங்க, தேவனை தரிசிப்பார் என்று நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க. அப்போ தேவனை நம்ம தரிசிக்கிறதுக்கு என்ன வேணுங்க, நம்முடைய இருதயத்தில் சுத்தம் பண்ணணும்னா நம்முடைய எண்ணங்களோ நம்முடைய எல்லா தீய செயல்களெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், நிர்மூலமாக்குறதுக்கு ஒரே ஒரு எதுனாலும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. இந்த வார்த்தையினால் மட்டும்தான் நம்ம சுத்திகரித்து கொள்ள முடியும். ஆமாம் சகோதர சகோதரிகளை, இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பார்னு சொல்லியாச்சாங்க. நம்ம ஆண்டவர் எது சொன்னாலும் அது வந்து 100% கரெக்டாக இருக்கும். அப்போ அவர் வார்த்தைக்கு நம்ம என்ன கீழ்ப்படியணுங்க, நம்ம சுத்திகரித்து கொள்ளணுங்க. நீ வேற அமலேக்கியருடைய பிள்ளைங்களோடு கூட போய் நீ அங்கே இருந்தால் உன்னை சுத்திகரிக்கவே முடியாது. ஏன் சுத்திகரிக்க முடியாது, வேதம் சங்கீதக்காரர் அதை சொல்கிறாங்க, துன்மார்க்கனுடைய ஆலோசனை இல்லாமல் அவர் வழியில் நடக்காமல் சொல்கிறார் இல்லையா. அப்போ நம்ம எப்படி இருக்கணுமாங்க, அந்த துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நம்ம நில்லக்கூடாது, அவங்களோட அமரக்கூடாது. யாரோட கூட அமர சொல்லியிருக்காருங்க. இந்த மாதிரி நம்ம சகோதர சகோதரிகள் இங்கே நம்ம வந்து உலக பிரகாரமான பேசுறதுக்கு வரல. நம்ம எது பேச வந்திருக்கிறோம், நம்மை நாம சீர்திருத்தி கொள்ள தேவன் நம்மளுக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களோடு சேர்ந்து நம்ம ஒன்று கூடி இருந்தால் மாத்திரம்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அவருடைய திட்டத்துக்குள்ளே நம்ம போக முடியும். இல்லைனா முடியவே முடியாது சகோதர சகோதரிகளே. ஏன்னா நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உலகம் தராத சமாதானம் நான் தரேன்னு சொன்னாருங்க. நம்ம என்னன்னா யோசித்திருக்குமா, உலகம் தராத சமாதானம் அப்படின்னு. நான் ரொம்ப நாளாக இது நானும் என்னன்னோ தலை ஓட்டி பார்த்தேன், எனக்கு ஒன்றுமே புரியல. அது உலகம் தராத சமாதானம் அப்படின்னு. அப்போ ஒரு அமாவாசைக்கு முன்னாடி பார்த்தோன்னா அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மைண்டுக்கு வச்சு. அது ஒரு சகோதரர் நம்ம நண்பராக இருக்கிறாரு, அந்நிய ஜனம். அவர் வீட்டுக்கு பூசணிக்காய், வீடு கட்டினுக்காரு, வீட்டுக்கு பூசணிக்காய் வச்சார், கோயிலுக்கு போய் என்ன பண்ணார், கோழி அறுத்தார், எல்லாம் பண்ணார். அங்கே அப்போ தான் யோசித்தாங்க, இதெல்லாம் ஏன் பண்ணார் இவர் அப்படின்னு போகும்போது அவர் சமாதானம் தேடுறாரு. அங்கே அவர் சமாதானம் கிடைக்கல. ஏன்னா ஏற்கனவே அவருக்கு சமாதானம் வந்தாச்சு. அங்கே அந்த சமாதானம் என்னன்னு அவருக்கு தெரியல. அங்கே நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு சமாதானம் யார் மூலியமா வந்தது. அங்கே இயேசு கிறிஸ்து மூலியமா தன்னுடைய சரீரத்தை என்ன கொடுத்தாரு, விலைக்கிரத்தை கொடுத்து தன்னுடைய சரீரத்தை கொடுத்து நம்மளை என்ன பண்ணிக்காரு, மீட்டு இருக்கிறாரு. அங்கே தேவன் அந்த பக்கம் இருக்கிறாரு, நம்ம இந்த பக்கம் இருக்கிற நடுவில் என்ன இருக்குது, அங்கே தடுப்புச்சுவராக பாவம் என்ற தடுப்புச்சுவர் நம் மூர்த்திதாவாகிய ஆதாம் என்ன பண்ணாரு, அந்த பாவத்துக்கு நம்மளை தள்ளி விட்டார். அங்கே அது என்னவாச்சு, அங்கே தேவனை மறைச்சி நம்ம இன்னாண்ட தள்ளி நடுவில் வந்து பாவச்சுவராக இருந்த அந்த தடுப்பு சுவரை நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உடைத்தார். எப்படி உடைத்தார், அது தன்னுடைய ரத்தத்தால் தன்னுடைய சரீரத்தினால இப்போ என்ன பண்ணார், விலைக்கிரன் கொடுத்து அதெல்லாம் தகர்த்து எரிஞ்சார். அங்கே தகர்த்து எரிந்ததால் தான் நம்மளுக்கு என்ன வந்துச்சு, இந்த வாய்ப்பு பிள்ளை என்று நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம இப்போ தேவனை முகமுகமாக தரிசிப்பதுக்கு நம்ம என்னவா இருக்குதுங்க, நிறைய வாய்ப்பு வந்திருக்குதுங்க. இதுக்கு முன்னே நம்மளுக்கு தேவனே இல்லை, இதுக்கு முன்னே நம்மளுக்கு யாருன்னு தெரியாது. நம்ம எத்தனையோ கடவுள் 330 கோடி கடவுளை தேடினாலும் என்ன, அங்கே கடவுள் யாருன்னு தெரியல. ஆனால் நம்முடைய மனக்கண்களை திறந்து அவர் குமாரன் மூலியமா என்ன பண்ணியிருக்காராங்க, பாவம் என்ற தடுப்பு சுவர் ஒடித்து இருந்ததால் தான் நம்மளுக்கு அந்த சமாதானம் வந்திருக்குதுங்க.
அதான் சொன்னார், உலகம் தராத சமாதானம் நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீங்க. ஏன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறாருங்க. நம்ம இயேசுவோட கூட இருந்தா தேவன் நம்மோடு கூட இருப்பாருங்க. நம்ம இயேசுவோடு கூட இல்லைன்னா தேவன் நம்மோடு கூட இருக்க மாட்டாருங்க. அதுக்கு எது நம்மளுக்கு தடையா வருதோ அதை நம்ம என்ன பண்ணணுங்க, நீக்கி போடணும் சகோதர சகோதரிகளை. ஏன்னா நம்முடைய வாய்ப்பு சாதாரணமான வாய்ப்பு கிடையாது. ஏதோ நம்ம ஏசாவை போல என்ன பண்ண, ஒருவேளை போஜனத்துக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை நம்ம விற்று போட்ட ஏசாவை போல நீ இராதான்னு சொல்லிட்டாராங்க வேதத்துல. அப்ப நமக்கு நம்ம ஏசாவை போல இருக்கிறோமா, இல்லை நம்ம அவர் குமாரன் சாயலுக்கு வருமா என்று நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சோதித்து பார்க்கணும் சகோதர சகோதரிகளை. நம்ம என்ன பண்ண போறோம்னா, அநேக பிள்ளைகளை நம்ம மகிமையில கொண்டு போய் சேர்றதுக்கு தேவன் அவர் தீர்மானிச்சிருக்காரு. அவர் மூலியமா நம்ம மூலியமா என்ன பண்ணாரு, நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலியமா நம்ம எல்லாம் போக போறோம் நம்ம அவருடைய மகிமையில போய் சேர்றதுக்கு. ஏன்னா வேதம் அதான் சொல்லிதாங்க, ரோமர் 2:15, ரோமர் இல்ல எபிரேயர் ஜீவகாலம் எல்லாம் 2:15 எபிரேயர். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்தின் உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் என்ன பண்ண, யாவரும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். யார் மூலியமா வந்துச்சாங்க, அவர் மூலியமா நம்ம என்ன பட்டிருக்கோம், நம்ம பரிந்துமா நம்ம என்ன பண்ற, அடிமைத்தனமா இருந்தோம். எதுக்கு, சாவுக்கு நம்ம அடிமையா இருந்தோம். நம்ம அந்த சாவுக்கு அடிமையா இருந்த நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, அவருடைய ரத்தத்தாலும் அவருடைய சரீரத்தாலும் எல்லாத்தையும் உடைச்சு போட்டாருங்க. இப்ப நம்மளுக்கு என்ன வந்துருச்சாங்க, நம்பிக்கை வந்துருச்சு. நம்மளுக்கு நம்ம நித்திய ஜீவனை பெற போறோம் அப்படி நம்மளுக்கு நம்பிக்கை வந்துச்சு. இல்ல அந்த நம்பிக்கை கொடுத்த நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கிறாருங்க. அதை நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். தேவன் வச்சுட்டாராங்க. நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா மகிமையில போய் சேர போறோம். நம்ம அதுவும் எபிரேயர் 12:15 வாசிக்கலாம். ஒருவனும் வேசி கள்ளனாகவும் தேவனுடைய கிருபையை தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி, என்ன சொல்றாங்க, நமக்குள்ள யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பாதபடிக்கு கலகம் உண்டாக்குகிறதினால் அநேக தீட்டுப்படாதபடிக்கு ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு சீர்கெட்டு போகாம எச்சரிக்கையா நம்மளுக்கு என்ன பண்ணாங்க, எச்சரிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதாங்க. ஒருவேளை போஜனத்துக்காக என்ன பண்ணாராங்க, ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்துக்கு யாக்கோபுக்கு வித்து போட்டாராங்க. அதுவும் ஒரு திட்டம் தான். அந்த திட்டம்லாம் இருக்குது. அது அவர் சாதாரணமாக அவர் விட்டுட்டு போகலாங்க. அதுவும் ஒரு திட்டம் இருக்குது. அது கூட நம்ம ஒரு நாளைக்கு அதை ஆராயலாம் நம்ம. ஆனால் சொல்கிறாங்க, அவரை போல நம்ம ஒருவேளை போஜனத்துக்காக விற்று போட்ட ஏசா போல ஆகக்கூடாது. இந்த உலக ஆசீர்வாதத்துக்காக, இந்த உலக ஓட்டத்துக்காக, இந்த உலக நண்பர்களுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். நம்மளுக்கு உங்கள் இருதயம் என்ன பண்ணுவோமா, உங்களை கேடு உள்ளதா ஆக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதான் சொல்றாரு எபிரேயர் 3:12 சொல்லுதாங்க. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்றார். என்ன சொல்றாரு, நீங்க எச்சரிக்கையாயிருங்க அப்படின்னு யார் சொல்றாங்க,
ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகும் அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆமாம் சகோதர சகோதரிகளை, எனக்கு கொஞ்சம் கலகமாயிடுச்சு. நான் சொன்ன பாருங்க, ஒரு சகோதரியை பார்த்த உடனே எனக்கு ஃபுல்லு மீட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. எனக்கு நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்த அந்த தியானித்து வச்சிருந்த அந்த வசனம் எல்லாம் அப்படியே ஒரே வாட்டி எனக்கு அப்படியே பிளாக் ஆயிடுச்சு. அந்த சகோதரியை பார்த்தா அந்த சகோதரி பார்க்கலான்ட்டு போனால் ஒரு இந்துக்களை போல பொட்டு வச்சுன்னுங்கிறாங்க. அப்புறமா என்ன இது அப்படின்ட்டு எங்களுக்கு போய் என்ன பேசுறது அப்படின்ட்டு வந்து போகும்போதே கொஞ்சம் தடுமாற்றமாகிடுச்சு. அங்கே அப்புறம் போயிட்டு ஏமா சபைக்கெல்லாம் வரமாட்டீங்க அப்படின்னு போய் கேட்கும்பொழுது அவங்க அந்த நேரத்தில் சில இதுங்கெல்லாம் வந்துனே இருக்குது. அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போது அவங்க உள்ளே போயிட்டு பார்த்த உடனே எனக்கே வந்து ஃபுல்லு ஷாக் ஆயிடுச்சு. சின்ன வருஷமாக சபைக்கு வந்து சத்தியத்தை கேட்டு எல்லாவற்றையும் தெரிஞ்சு அந்த சகோதரி ஒரு இந்து படத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே போய் இன்னைக்கு பூஜை போட்டு அந்த டம்ளரில் தண்ணி வச்சு எல்லாம் பண்ணின்னு இருக்கிறாங்க. அப்படியே பார்த்த உடனே எனக்கு அப்படியே கைக்கெல்லாம் ஆடி போச்சாங்க. பார்த்துட்டு அப்படியே நம்ம இனிமேல் எதுவும் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு நேராக அப்படியே வெளியே வந்துட்டாங்க. சரிம்மா இன்னொரு இருக்காரா அப்படின்ட்டு அவங்க வந்துட்டாங்க. ஏன் அந்த பொல்லாத விசுவாசம் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகு விசுவாசம் நம்மளுக்குள்ள வரும். மனுஷனுக்கு எல்லாரும் பலவீனமானவங்க தான் அது வரும். அது யாரு வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவங்கள அந்த அமேலேக்கியான சாத்தான் என்ன பண்ணுறாங்க, தேடி என்ன பண்ணுறாங்க, நம்மளை விலக வச்சிடறான். தன் குமாரனுடைய ரத்தத்தை, யாருடைய பிதாவுடைய குமாரனுடைய ரத்தத்தை நம்ம என்ன பண்ணிடுறாங்க, காலால் மிதிக்கிறோமா. இப்போ எப்போ நம்ம அவரை விட்டு விலகி போனோம்னா அப்போ என்ன அர்த்தம், விலையேற பெற்ற அந்த ரத்தத்தை நம்ம என்ன பண்ணுறோம், காலால் மிதிக்கிறோம். நம்ம அவங்களுக்கு இனிமேல் நான் என்ன பண்ண முடியாது, ஒரு ஈடுபலியும் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஈடுபலி கொடுக்க முடியாது. அங்கே எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம்லாம் அதான் சொல்லுதாங்க நம்மளுக்கு. இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பாக இருக்குதாங்க. இதை பார்த்த உடனே எனக்கே வந்து ஒரு தடுமாற்றம் ஆயிடுச்சு. ஆமாம் சகோதர சகோதரிகளை, வேதம் சொல்கிறபடி தான் இப்போ அப்படியே நடந்துனே இருக்குது. அதே போல் விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணுங்கிறாங்க, அவங்கள பிரிக்கிறதுக்கு என்ன வந்திருக்குது, இந்த உலகம்தான் நம்முடைய தேவனை விட்டு விலகி போகிறதுக்கும் அவருடைய குமாரனை விட்டு விலகி போகிறதுக்கும் இந்த உலக ஆசீர்வாதம், இந்த உலக ஐஸ்வர்யம் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப ஏமாற்றத்துக்கு கொண்டு போயிடுது. ஆமாம் சகோதர சகோதரி, நம்மளாம் ஏதோ அசட்டை பண்ணக்கூடாது, ரொம்ப உஷாராக இருக்கணும். நம்ம இப்போ அந்த சகோதரி வாஞ்சியா வந்திருந்த சகோதரி அங்கே இப்போ போயிட்டு பார்த்த உடனே இங்கே ஒரு மாதிரி ரொம்ப பேஜாராகிடுச்சு. அவருக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம், அவ்வளோதான். அப்போ அதான் சொல்கிறாரு எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை சொல்கிறாருங்க. எபிரேயர் 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. சொல்லிட்டாராங்க. தேவன் என்ன பண்ண மாட்டாரு, அந்த மாதிரி ஆளுங்க மேல அவங்க அந்த ஆத்ம மேல பிரியாமே இருக்காதுங்க. ரொம்ப சொல்ற தெளிவாக சொல்லிட்டாரு. அவங்க மேலாம் நான் என்ன பண்ண மாட்டேன், பிரியமா இருக்க மாட்டேன் அப்படின்றாரு. யாருக்கு இது உலக ஆசீர்வாத கூட்டமான மாம்சத்தின்படி வாழ்கிற கிறிஸ்துவங்களுக்கு சொல்லப்படலாங்க. கடைசி காலத்தில் இருக்கிற எச்சரிப்பு நம்மளுக்கு தான் கொடுத்துருக்காங்க. பின்வாங்கி போனவங்க மேலே என் ஆத்துமா என்னவா இருக்காதாங்க, சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாருங்க, பிரியமா இருக்காது அப்படின்றாங்க. ஆமாம் சகோதர சகோதரி, நம்ம இடறி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புங்க இருக்குங்க. நம்ம குடும்பத்தில் கூட நம்மளுக்கு நிறைய என்ன வருவாங்க, நிறைய எதிர்ப்பு வரும். நிறைய எதிர்ப்பு வரும். எதிர்ப்பு வந்து அது ஒரு மனுஷனால அது அவங்க நிலைச்சிருக்கணும்னா தேவனை பிடிச்சின்னு இருந்தால் தான், கடைசி வரைக்கும் பிடிச்சிருந்தா தான் அந்த ஜனங்களை நம்ம போராட முடியுங்க. தேவனை பிடிக்கல அப்படின்னா நம்ம அந்நிய ஜனங்களோடு அவங்களோட இதோடு நம்ம ஒண்டி வாழ்ந்தோம்னா
நம்ம என்ன பண்ண முடியாது, அது நைஸாக பிரிச்சுன்னு போயிடும். நம்மளுக்கும் அவங்களுக்கும் எதிர்ப்பு வந்துடும் அவங்க. அப்போ அந்த எதிர்ப்பெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம விட்டு விலகி போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது சகோதர சகோதரிகளை. ஆமாம், ஏன் நம்ம வந்து மகிமையில் எப்படி சாதாரணமான இதாக நம்ம போக போகிறது இல்லைங்க. தேவ தூதர்களும் பெரியவங்களா இருக்க போகிறோம் நம்ம. ஆமாம் சகோதர சகோதரியை, நம்ம ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சோதித்து பார்க்கணும். அங்கே அதுக்கெல்லாம் நம்மளுக்கு முன்னோடியாகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு வந்து உதாரணம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லவர் உள்ளவரை நோக்கி, தம்மை மாம்சத்துள்ள நாட்களில வல்லமை உள்ளவரை நோக்கி, வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டது அப்படின்றாங்க. நம்மனா பாவத்துல பிறந்தாங்க, பாவத்துல பிறப்பாது. அவரு எப்படி இது பண்ணியிருக்காரு பாருங்க. அவர் மாம்சத்துக்கு இருந்த நாட்களில எப்படி இருந்தாராங்க, ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி கண்ணீரோடும் என்ன சத்தத்தோடு என்ன பண்ணிருக்காரு, விண்ணப்பம் பண்ணியிருக்காரு அங்க. அப்ப அவரை போல நம்ம விண்ணப்பம் பண்றோமா? நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணாதான் நம்ம இடறி போக மாட்டோம். நான் வந்த உடனே அந்த போட்டோவை பார்த்தேன், அவர் அப்படிதான் பண்ணியிருப்பாரு. அப்போ அவர் எப்படி மாம்சத்துல இருந்த நாட்களில் அவர் என்ன பண்ணாரு, மரணத்தில் இருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி அவர் என்ன பண்ணாரு, பயந்தாரா அவரு. அங்க நம்மளுக்கு இருக்குது அந்த பயம், நமக்கு முன்னோடியா போயிருக்காரு. அங்க நான் போய் உங்களுக்காக நான் இடத்த ஆயத்தம் பண்ணி நான் மறுபடியும் வந்து உங்களை கூட்டுன்னு போறேன்னு சொல்லியிருக்காரு அங்க. அப்ப நம்ம எப்படி இருக்குது பாருங்க நம்மளுக்கு. ஆமா சகோதர சகோதரிகளை, நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்பா நம்ம அசைவில்லா ராஜ்யத்தை பெற போகிற நம்ம எப்படி அசைவில்லாத ராஜ்யத்தை பெற போகிற நம்ம இந்த இப்போ அசைவில்லா ராஜ்யம் இருக்குதாங்க இந்த உலகத்துல இருக்குது. அசைவில்லா ராஜ்யம் ஒரு ஆட்சி 2 வருஷம் 3 வருஷம் இருக்கிறதே பெரிய இதாகுதா, 5 வருஷம் அந்த ராஜ்யம் எப்படி இருக்குதுங்க, அசைஞ்சு போகுது. இது நம்ம எப்படி பெற போகிறோம், நம்ம அசைவில்லா ராஜ்யத்தை நம்ம பெற போகிறோம். அதான் சொல்றாரு எபிரேயர் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் எப்படி இருக்குமா, பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். என்ன பண்றாங்க, கிருபையை பற்றிக்கொள்ள கடவோன்றாங்க. நம்ம கிருபை மட்டும் இழந்துட்டோம்னா ஒண்ணுமே இல்லை நமக்கு. கிருபை எப்போ நம்ம கோடிக்கணக்கில் கொடுத்து நம்ம வாங்கலாங்க. அவர் குமாரன் மூலியமா என்ன பண்ணிக்கிறாரு, கிருபையை கொடுத்துருக்காருங்க. அந்த கிருபையை நம்ம பற்றிக்கின்னு இருக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம வந்த நோக்கமே வேற, நம்மள இப்போ இருக்கிற நோக்கமே வேற மாதிரியா இருக்குது. நம்ம ஆசீர்வாதம் ஏதோ ஒன்று கிடைக்குமான்னு வந்தோம். இங்கே பார்த்தா இது எத்தனை கோடி கணக்கில் கொடுத்தா கூட இந்த ஆசீர்வாதம் நமக்கு வாங்க முடியாது. அதே நம்ம இலவசமாக கொடுத்துருக்காரு குமாரன் மூலியமா. சகோதர சகோதரிகளை, இதெல்லாம் நம்ம எல்லாம் இப்போ வந்துக்கிட்டோம்னா அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். நம்ம அப்பயே சொன்னேன் இல்லையா, கணவன் வந்தால் மனைவி வர்றதில்லை, மனைவி வந்தால் கணவன் வர்றதில்லை, பிள்ளைங்க வந்தால் தாய் தந்தெல்லாம் வந்தால் பிள்ளைங்க வர்றதில்லை. அப்படி வந்தாலும் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, அங்கே சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்குவாங்க. அப்படியெல்லாம் நம்மளெல்லாம் எப்படி இருக்காருங்க தேவன் எல்லா பிள்ளைகளோடும் எல்லாம் அவருக்கு ஏற்றபடி நம்ம வளர வேண்டும் என்று நம்மளை என்ன பண்ணியிருக்காரு தேவன். அங்கே இந்த குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு தேவன். அந்த குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுற தேவனுக்கு நம்ம உகந்தபடி பிள்ளைங்களை கூட நம்ம என்ன பண்ணாங்க
வளர்த்தணும். நம்ம எப்படி வளர்க்கணும்? தேவனுடைய சிக்ஷையினால அவங்கள என்ன பண்ணணும்? வளர்த்தணும் அவங்க. அப்போ நம்ம இப்போ கூட நம்ம பார்த்தோம்னா சபையில் பார்த்தோம்னா இப்போ வந்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸுங்களே வந்து வேறு மாதிரி ஆகிட்டுக்குது. ட்ரெஸ்ஸுங்களே வேறு மாதிரி ஆகிட்டுக்குது. என்னப்பா இது அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அங்கே இந்த நாட்களும் பார்த்தா நாங்கள் பின்னால் இருக்க முன்ன ஒரு சகோதரி வந்தாங்க, அப்பாவும் மகளும். கொஞ்சம் அது லேட்டாக வந்தாங்க. அவங்க வந்த உடனே என்ன பண்ணாங்க, போய் உக்காந்தாங்க. உக்காந்த உடனே அந்த சகோதரி ஓனி எங்கே வச்சுருக்குன்னா பேக்கில் வச்சுக்குதாங்க. வந்து திறந்து அப்புறம் ஓனி மேலே போட்டுக்கின்னு உக்காருதாங்க. அப்போ அவங்களுடைய தகப்பன் என்ன பண்ணலாங்க, கற்றுக் கொடுக்கலாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணுங்க. ஏன்னா இது வந்து பொல்லாத உலகம், இது வந்து சீர்கெட்டுதா. இப்போ பார்த்தோன்னா இன்னும் அதிக மோசமாக போயின்னு இருக்குது. நம்ம பிள்ளைங்களை என்ன பண்ணணும், அந்த ட்ரெஸ்ஸு கூட நம்ம தேவனுக்கு ஏற்றபடி மற்றவங்களுக்கு உகந்தபடி நம்ம என்ன பண்ணணும், அது ஒரு எச்சரிக்கையோடு பிள்ளைங்களை வளர்க்கணும். ஏன்னா அவங்களுடைய இது பார்த்தோன்னா ஜீன்ஸ் பேண்ட்டுன்னா ஷர்ட்டுன்னா அந்த ஷர்ட்டு கொஞ்சம் மாடலை சேஞ்சு கொஞ்சம் பப்பை வச்சுக்கிறாங்க. அது லேடிஸ் ட்ரெஸ், பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு இதெல்லாம் போட்டுன்னு அப்படியே வராங்க. சிலர் பார்த்தா என்ன பண்ணுறாங்க, அவங்க இன்னும் குழந்தைங்கள பார்த்தா வெறும் ப்ராக் மாதிரி போட்டுன்னு வராங்க. அதெல்லாம் பார்த்தா ரொம்ப மனசுக்கு ரொம்ப பேஜாராக இருக்குது. ஏன்னா தேவன் நம்மளை அந்த மாதிரி இதுக்கு உலகம் மாடர்ன் ஆகலாம், நம்ம மாடர்ன் ஆகக்கூடாது. உலகம் மாடர்ன் ஆகலாம், நம்ம மாடர்ன் ஆகக்கூடாது. உலகத்தை பார்த்து நம்மளை பார்த்து என்ன பண்ணோம், உலகம் திருந்துனாங்க. நம்மளை பார்த்து சிரிக்கக்கூடாது ஜனங்க. நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம பிள்ளைங்களை எப்படி பண்ணுமா, அதான் சொல்கிறாரு உபாகமம் 22:5 புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது. என்ன சொல்றாரு, புருஷர்கள் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது. ஸ்திரீகள் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது. புருஷருக்கு என்ன பண்ணாது, பெண்களுடைய அணியக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. யார் சொல்றாரு, நம்ம தேவன் சொல்றாருங்க. அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அப்படி செய்கிற எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்படி இருக்காங்க, அருவருப்பா இருக்கிறன்னு சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய பிள்ளைங்களை கூட எப்படி நாங்க ரொம்ப கண்ணியமா வளர்க்கணுங்க. நம்ம மட்டும் சுடிதார் புடவை கட்டி வந்துட்டு நம்ம பிள்ளைங்களை வந்து அரைக்குறை ட்ரெஸ் போட்டால் அது நமக்கு குடும்பத்தை தான் என்ன பண்ணணும், அது பாதிப்பு வரும். நம்ம குடும்பம் என்ன பண்ணணுங்க, இது ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். இது அதை நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும். அது உலகம் மாடர்னாக போயினே இருக்குது. அங்கே இன்னும் ட்ரெஸ்ஸு எப்படி போகணுன்ட்டு நம்மளுக்கே தெரியாது. அங்கே இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னே பார்த்த ட்ரெஸ்ஸுங்களே காணும். இப்போ வேறு மாதிரி ட்ரெஸ்ஸுங்களாம் ஆகிட்டுக்குது அங்கே. அப்போ நம்ம பிள்ளைங்கள் கூட எப்படி பண்ணாங்க, நம்ம பயபக்தியோடு நடத்தணும். அங்கே கணவனுக்கு மனைவி பயப்படணும், மனைவி கணவன் அன்பு செய்யணும், பிள்ளைங்களை தேவனுடைய சிக்ஷையில் வளர்க்கணும். நம்ம பிள்ளைங்களை என்ன பண்ணக்கூடாது, கோபம் மூட்டாதபடி அவங்கள வந்து சத்தியத்தில் நம்ம என்ன பண்ணணும், வளர்க்கணும். நம்மளுக்கு அதுக்கு கடமையாக கொடுத்துருக்காரு அங்கே. ஏன்னா நம்ம வந்து கர்த்தருக்கு ஒரு சந்ததி உருவாக்கி கொடுக்குறத நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, நம்மளை அழைச்சிருக்கிறாரு அங்கே. அப்போ நம்முடைய பிள்ளைங்களை கூட நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம கண்காணிக்கணும். பிள்ளைங்களை வந்து சத்தியத்தில் வளர வைக்கணும். நம்ம மட்டும் சத்தியத்தில் வந்துட்டு நம்ம பிள்ளைங்க வழி தப்பி போயிட்டா தேவன் அதை ஏற்றுக்கு வராது. அந்த பழி நம்ம மேலே தான் வரும். அது ஏன்னா நீ சரியாக வளர்க்கல. ஏலியுடைய பிள்ளைகள் யாரால் கெட்டு போந்தது, ஏலியால் தான் கெட்டு போந்து. அவங்க கெட்டு போகலாம். இவர் சின்னதுலேருந்தே கண்டித்து அந்த பிள்ளைங்களை வளர்த்துருந்தா அந்த ஏலியோட என்ன கூடாது, ஏலி கூட அவர் பேர் கெட்டு போயிருக்காதாங்க. 40 வருஷம் என்ன பண்ணியிருக்காரு, அவர் நீதி அரசராக இருந்திருக்காரு. அப்போ அவர் என்ன ஆச்சு, தன் பிள்ளைங்களை என்ன பண்ணாது, கர்த்தருக்கு ஏற்றபடி அவர் வளர்க்காத போனதால் தான் அவங்க என்ன ஆகுனாங்க, பிள்ளைங்க கர்த்தரால் அழிக்கப்பட்டது போல் நம்மளும் கூட என்ன ஆகக்கூடாது, நம்ம கூட எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம புறஜாதிக்கிட்ட நம்ம பழகிற பழக்கம் என்ன பண்ணணும், நம்ம கம்மி பண்ணிக்கணும். ஆவிக்குரிய சகோதரன்கிட்ட கூடுறதை நம்ம அதிகமாக இது பண்ணணுங்க. அன்பு சகோதரர்
நம்ம ஐயா காலமான போது சகோதரி வந்து யாருன்னா சத்தியத்தை எல்லாம் ஒன்று கூடி இது பண்ணும்போது அப்போ எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. நான் வந்து அங்கே இருக்கிறேன், நான் எப்படி நம்ம வந்து டெய்லி இது பண்ணுறது சகோதரி கேட்கும்போது என்ன பண்ணுறதுன்னு ஒரே யோசனையாக இருந்துச்சு. அங்கே தேவன் என்ன பண்ணினாருங்க, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு தந்தாருங்க. நம் சகோதரரை வச்சு என்ன பண்ணாருங்க, இந்த கூட்டம் இடறி போகாதபடி ஒரு சகோதரனை அனுப்பி இந்த கூட்டத்தை ஒவ்வொரு வாரம் நடத்த செய்துன்னு இருக்காரு. அவர் நடத்த செய்த அவர் நாமத்துக்கு கோடான கோடி தேவனுக்கு நன்றி ஏறெடுக்கலாம். இதோ இந்த அறிவுரையை நம்ம எப்பொழுதும் மறந்து விடாதபடி நம் ஜாக்கிரதையோடு நம் உள்ளத்தில் வைத்து நாம் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நாம் கடந்து செல்லுவோம். அவருடைய அசைவில்லா ராஜ்யத்தை நம்ம பெற்றுக்கொள்ள ஓடுவோமாக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொறுமையோடு ஓட சொல்லியிருக்காரு. அந்த பொறுமையோடு ஓட நம்ம தேவனுடைய பலத்தை பெற்று நம்ம வாழலாம். இந்த வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் கோடான கோடி நன்றி எடுக்கிறேன். இதை பொறுமையோடு கேட்ட என் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்து வணங்குகிறோம்.